தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய திராவிட மாடல் அரசு அவருடைய இலக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா 5 வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு 18,000 வகுப்பறைகள், அதோடு சேர்ந்து கழிவறைகள், அதோடு சேர்ந்து காம்பவுண்ட் கட்டணும்னு முடிவு செஞ்சோம். நடிகர் விஜயும் நம்ம டெப்டி சிஎம் உதயநிதியும் அண்ணாமலை கம்பேர் பண்ணுறாரு. நீங்கள் அவருடைய நெருங்கிய நண்பர், எப்படி இதை பார்க்குறீங்க? 2 விதமான வெற்றிகள் சொல்லலாம். ஒன்று கமர்ஷியல் வெற்றி, இன்னொன்று கருத்தியல் ரீதியாக வெற்றி. கருத்தியல் ரீதியாக வெற்றியில் கலைஞர் பேரனாக மாண்பு துணை முதலமைச்சர் பல படத்தில் ஒரு வெற்றி பெற்றவராகத்தான் நான் பார்க்கிறேன். கூடவே பெரியார் குறித்து கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கிறார். இதை எப்படி பெரியவங்க சொன்ன மாதிரி தான், கல்லொன்று எரிந்தால் சிலை ஒன்று முளைக்கும் என்பது போல் எந்த இடத்துல தந்தை பெரியாரை நோக்கி கற்கள் வீசப்பட்டதோ அந்த இடத்துல பல சிலைகள் உருவானது தான் வரலாறு. வணக்கம் சார். இப்போ பள்ளி கல்வித்துறையில் தமிழகத்தில் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு பல புதிய திட்டங்களை கொண்டு வரீங்க. மாணவர் சேர்க்கை நிறைய அதிகரிச்சிருக்கு. ஆனாலும் இந்த கழிப்பிட வசதி, கட்டிட வசதி இல்லைங்கிற இந்த குறைபாடு தொடர்ச்சியாக இருக்குது. இதை போக்குறதுக்கு என்ன வகையான திட்டங்கள்? உண்மைதான் நீங்கள் சொல்கிற மாதிரி மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய திராவிட மாடல் அரசு ஆட்சி பொறுப்பேற்றதுலேருந்து வெரி ஃபஸ்ட் டைம் உங்களுக்கே தெரியும், இத்தனை வருஷம் இல்லாததற்கு கட்டமைப்பை மேம்படுத்த வேண்டும் என்று அவர் முடிவு செஞ்சார். ஃபஸ்ட் அவருடைய இலக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டத்தின் மூலம் ஒரு 7,500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து 5 வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு 18,000 வகுப்பறைகள், அதோடு சேர்ந்து கழிவறைகள், அதோடு சேர்ந்து காம்பவுண்ட் சுவர் கட்டணும்னு முடிவு செஞ்சோம். இப்போ செஞ்சு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த அறிவிப்பு 2024 நாங்கள் அறிவிப்பு வச்சோம்னா எங்களோட இலக்கு 2027 இதை நாங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும் நாங்கள் செஞ்சோம். நாங்கள் இன்றைக்கி இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 2,497 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ததுலேருந்து கடந்த கல்வியாண்டில் 1000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து 3,497 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சுருக்கிறோம். இதில் மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய திருக்கரங்கள் திறக்கப்பட்ட வகுப்பறைகளுடைய எண்ணிக்கை மட்டும் 7,556 வகுப்பறைகள் நாங்கள் ஏற்கனவே திறந்துருக்கோம். அது சார்ந்து அப்புறம் கழிவறைகள் இத்தனை யூனிட்டுக்கு திறந்துருக்கோம், ஆய்வகங்களுக்கு திறந்துருக்கோம், கட்டியிருக்கிறோம், காம்பவுண்ட் சுவர் கட்டியிருக்கோம். இப்போ 6,353 வகுப்பறைகள் இப்போ கட்டப்பட்டு இருக்கின்றது. இது இல்லாமல் 350 ஆய்வகங்கள், 351 யூனிட் ஆஃப் கழிவறைகள், 940 மீட்டர் ஆஃப் காம்பவுண்ட் சுவர் வேலை நடந்துகிட்ருக்கு இப்போ இன்றைக்கி. ஸோ இது எங்களுடைய இதாக பார்க்குறேன். இப்போ நீங்கள் சொன்ன இது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கூல் நம்ம ஒரு பள்ளியின் மூலமாக யார் யாரெல்லாம் எந்த பள்ளியில் படித்தாங்களோ அந்த அலுமினை, அந்த மாணவர்கள், பழைய மாணவர்கள், அங்கே இருக்கின்ற மற்ற நிறுவனங்கள்லாம் சேர்ந்து இது வரைக்கும் மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் 2022 இந்த திட்டத்தை ஆரம்பிக்கும் பொழுது 5 லட்ச ரூபா தன்னுடைய சொந்த நிதியை கொடுத்து ஆரம்பித்தார். அந்த சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி என்று சொல்லுவாங்க. இன்றைக்கி அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 504 கோடி ரூபா வந்திருக்கு. 360 கோடி ரூபாய்க்கான வேலைகள் அது தனியாக ரோட்டரி கிளப் சார்ந்து அவங்க பண்ணுறது, லயன்ஸ் கிளப் சார்ந்து பண்ணுறது, அங்கே லோக்கல் இருக்காமல். ஸோ இப்படி எல்லா விதத்திலும் எங்களுடைய ஃபஸ்ட்டு எய்ம் பெண் பிள்ளைங்க படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் கழிவறைகள் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று. உங்களுக்கே தெரியும், இப்போ ரீசெண்டாக யூடைஸ் ஒன்றிய அரசாங்கம் ரிலீஸ் பண்ணி யூடைஸில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அரசு பள்ளியிலேருந்து 97% கழிவறை கட்டடங்கள் வசதிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 98% என்று நீ கட்டமைப்பை மேம்படுத்திட்டு. அதனால தான் எங்கே பார்த்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் ஸ்கூல் கட்டிடங்கள், கழிவறைகள் அங்கங்கே கட்டிக்கிட்டே இருக்கிறார்கள். திராவிடத்தை ஒழிப்பேன் அப்படிங்கிறத எங்களோட கொள்கைன்னு சீமான் சொல்கிறாரு. கூடவே பெரியார் குறித்து கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கிறாரு. இதை எப்படி இது ஒரு பள்ளிக்கல்வி, நீங்கள் திராவிட குடும்பத்திலேருந்து, நீங்கள் உங்களோட பெரியார் ஒரு மூத்த திராவிட குடும்பத்திலேருந்து வந்த ஒரு வாரிசாக நீங்கள் அதை இன்னும் வேறு விதமாக நீங்கள் எப்படி அணுகிறீங்க? இந்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என்பதை தாண்டி புரவலர் அன்பில் அவர்களுடைய பேரனாக, ஏன்னா தந்தை பெரியாருடைய செல்லப்பிள்ளை என்று சொல்லக்கூடிய புரவலர் அன்பில் அவர்களுடைய பேரனாக வேகத்தோடும் விவேகத்தோடும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பெரியவங்க சொன்ன மாதிரி தான், கல்லொன்று எரிந்தால் சிலை ஒன்று முளைக்கும் என்பது போல் எந்த இடத்துல தந்தை பெரியாரை நோக்கி கற்கள் வீசப்பட்டதோ அந்த இடத்துல பல சிலைகள் உருவானது தான் வரலாறு. அந்த வரலாறைத்தான் இதை யார் சொன்னாலும் அவருக்கு நான் பதிலாக சொல்ல விரும்புகிறேன். சினிமாவில் தோற்ற ஒரு துணை முதல்வர் ஆகிட்டார், சினிமாவில் வெற்றி அடைந்த ஒரு அரசியலுக்கு வந்துட்டான்ட்டு நடிகர் விஜயும் நம்ம டெப்டி சிஎம் உதயநிதியும் அண்ணாமலை கம்பேர் பண்ணுறாரு. நீங்கள் அவருடைய நெருங்கிய நண்பர், எப்படி இதை பார்க்குறீங்க? திரை ஃபீல்டு அப்படின்னு வரும்பொழுது பார்த்திங்கன்னா 2 விதமான வெற்றிகள் சொல்லலாம். ஒன்று கமர்ஷியல் வெற்றி, இன்னொன்று கருத்தியல் ரீதியாக வெற்றி. கருத்தியல் ரீதியாக வெற்றியில் கலைஞர் பேரனாக மாண்புமிகு துணை முதலமைச்சர் பல படத்தில் ஒரு வெற்றி பெற்றவராகத்தான் நான் பார்க்கின்றேன். உதாரணத்துக்கு அது மாமனிதன் படமாக இருந்தாலும் சரி, நெஞ்சுக்கு நீதி படமாக இருந்தாலும் சரி, அதுக்கு முன்பு மனிதன் படமாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் மக்களுடைய பிரச்சனையை மையமாக வைத்து ஒரு போராடக்கூடிய ஒரு இளைஞனாக மக்களுக்கான நல்ல கருத்துக்களை, சமத்துவத்தை போதிக்கக்கூடிய ஒரு திரைப்படங்களாக வந்த விதத்தில் எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் வெற்றி பெற்றவர்கள் தான்.
கருத்தியல் ரீதியாக மட்டுமில்லை, இன்றைக்கு களத்தில் வெற்றி பெற்றவராக ஒரு துணை முதலமைச்சராக மக்களுக்காக பணியாற்றக்கூடியவராகத்தான் அவரை நான் பார்க்கின்றேன். பாஜக, காங்கிரஸ் உட்பட தேசிய கட்சிகள், மாநில கட்சிகள் பலவற்றில் ஒரு குடும்பத்தை மையப்படுத்தியோ இல்லை ஒரு வாரிசுகள் தொடர்ச்சியாகவோ அரசியலுக்கு வர பரவலாக நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் உதயநிதியை மையப்படுத்தி மன்னராட்சி அப்படிங்கிற விமர்சனம் வைக்கப்படுறது தான் நீங்கள் மன்னராட்சின்னு சொல்கிறனால சொல்கிறேன். மாமனிதன் படத்தில் வரக்கூடிய அதே டயலாக் தான். எல்லாரும் சமம்னா யார் ராஜா, எல்லாரும் சமம்னு யார் நினைக்கிறேன்னா அவன் தான் ஏன் ராஜா அப்படிங்கிறாங்க பார்த்தீங்களா. அப்படிப்பட்டவர். இது தொடர்ந்து எங்களுடைய இயக்கத்திற்கு எல்லாரும் மாறி மாறி இந்த மன்னர் ஆட்சிங்கிறது அல்லது வாரிசு அரசியல்னு சொல்கிறது இப்படி தொடர்ந்து வைப்பதே வழக்கமாக கொண்டிருக்கிறதாகத்தான் பார்க்குறேன். எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய துணை முதலமைச்சர் இந்த விமர்சனம் வந்தபொழுது, அவருக்கு பொறுப்பு வழங்கப்பட்ட போது விமர்சனம் பண்ணும்போது பொறுப்பு வந்ததுக்கு வாழ்த்து தெரிவித்தவர்களையும் விமர்சனம் செய்தவர்களையும் 2 பேரையும் நான் சமமாகத்தான் நான் பார்க்கின்றேன். வாழ்த்து தெரிவித்தவர்களுக்கு நன்றி, எனக்கு ஊக்கம் தருவதாக அமைந்திருக்கின்றது. விமர்சனம் செய்பவர்களுக்கும் நன்றி, கண்டிப்பாக என்னுடைய செயல்பாட்டின் மூலமாக உங்களுக்கான பதிலை நான் வழங்குவேன் என்று சொல்லியிருக்கார். இன்றைக்கு வரைக்கும் களத்தில் இறங்கி அதற்கான பதிலை ஒவ்வொரு நாளும் வழங்கி கொண்டிருக்கிறதாகத்தான் நான் பார்க்கின்றேன். சார், மாநில பள்ளி கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் இல்லை கல்வித்துறையை பொறுத்த வரைக்குமே பல விவகாரங்கள் எதனால் நம்ம தீர்க்க முடியாமல் இருக்குன்னா அது பொதுப்பட்டியலுக்கு போனது தான் காரணமாக இருக்குது. அதை மாநில பட்டியலுக்கு கொண்டு வர்றதுக்கான முயற்சிகள் எடுப்பீங்களா? அது சம்பந்தமாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்போ சட்ட ரீதியாக நடவடிக்கை? மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய தேர்தல் அறிக்கையிலே ஒன்றாவது தேர்தல் அறிக்கை கல்வியை மாநில பட்டியலில் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் இருக்கின்றது. இன்றைக்கு ஏற்கனவே நம்முடைய 1000 விளக்கு சட்டமன்ற உறுப்பினர் எழுநிலேருந்து ஒரு சில கல்வியாளர்கள்லாம் ஒன்று சேர்ந்து இன்றைக்கி ஒரு வழக்கு தொடர்ந்திருக்கிறார்கள். அதில் தமிழக அரசும் தங்களை இம்ப்ளீட் பண்ணியிருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் எனக்கு அனுமதி வழங்கினால் ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக நானும் அதில் இணைவதற்கு காத்து கொண்டிருக்கின்றேன். தமிழக பள்ளிக்கல்வித்துறையில் உச்சபட்ச இலக்குகளாக எதை நினைக்கிறீங்க? இதே தான். கல்வியை பொறுத்த வரைக்கும் மாநில பட்டியலுக்கு வர வேண்டும் என்கின்ற ஆசை, கல்வி என்பது அனைவருக்குமே சென்றடைய வேண்டும் என்கின்ற ஆசை. தமிழ்நாட்டில் பாருங்கள் லிட்ரேசி ரேட் எப்படி இருக்குன்னு அந்த மாதிரி நம்மளுடைய மாநிலத்தை நம்ம ஆக்கி காட்டணும்பான்னு மற்றவர்கள் சொல்ல வேண்டும் என்கின்ற ஆசை. 7 விதமான உறுதிமொழியை சொல்லி தான் நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆட்சிக்கு அது கல்விக்கும் சுகாதாரம் சார்ந்து ஒரு உறுதிமொழியில் கல்வி சார்ந்து சொல்லக்கூடிய உறுதிமொழியில் இப்பொழுது இருக்கின்ற 16% இடைநிற்றலை 5% குறைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கார். ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒன்றிய அரசாங்கத்துடைய புள்ளி விவரம் பார்க்கும் பொழுது 5க்கு கீழே நாங்கள் வந்திருக்கின்றோம். இப்படி கல்வி சார்ந்து ஒட்டுமொத்தமாக இந்தியாவிற்கே கல்வியில் தலைநகரமாக நம்முடைய தமிழ்நாடு விளங்க வேண்டும் என்பதை என்னுடைய இலக்காக பார்க்கின்றோம். தேங்க்யூ.